வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பகவத்கீதை தொடர் சிந்தனையில் மிகுந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து கலந்து சிறப்பு செய்து வரும் அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் இனிய குரலில் பாடிய பேராசிரியர் பிறப்பாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, சிறப்புமிக்க துரிதவத்தை நடத்தி தந்த பேராசிரியர் உமாசங்கரி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்து வரும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசியையும் விரும்பி வேண்டி இந்த உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையிலே சென்ற வகுப்பு வரையில் 9ஆம் அத்தியாயமாகிய ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் 19ஆம் சுலோகம் வரைக்கும் சிந்தனையை நிறைவு செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இப்போது 20வது ஸ்லோகம் முதல் நமது சிந்தனையை தொடர இருக்கின்றோம். ஸ்லோகம் 20. 3 வேதங்களை அறிந்தவர்கள் யாகங்களால் என்னை பூஜித்து பாவத்திலிருந்து விடுபட்டு வானுலகை இயக்குகின்றனர். அவர்கள் புண்ணிய தேவலோகத்தை அடைந்து ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவ போகங்களை அனுபவிக்கின்றனர். 3 வேதங்களை அறிந்தவர்கள் யாகங்களால் என்னை பூஜித்து பாவங்களிலிருந்து விடுபட்டு வானுலகை ஏகுகின்றனர். அவர்கள் புண்ணிய தேவலோகத்தை அடைந்து ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவ போகங்களை அனுபவிக்கின்றனர். 3 வேதங்கள். வேதம் என்றால் இறைத்துகள் என்ற கருத்தை கடந்த வகுப்பிலே நாம் விளக்கிச் சொன்னோம். 3 வேதங்களை அறிந்தவன் என்றால் என்ன பொருள்? திரிவேதி என்று சொல்வார்கள். 3 வேதங்களை அறிந்தவன் திரிவேதி. எதை அறிந்தான்? அந்த 3 வேதங்கள் என்ன என்று ஆராய்கின்ற போது, சுத்த வெளியாகிய ஆதிசிவமாகிய மெய்ப்பொருளே எழுச்சி பெற்ற முதல் பரிணாமம் சக்தி என்ற இறைத்துகள். அவற்றின் சேர்க்கையால் விண் முதல் மண் வரை பிரபஞ்சமாக வளர்ந்தது 2ஆம் நிலை. இவற்றிலே நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் வந்த சிறப்பு 3ஆம் நிலை. இப்படி
அந்த இறைவனின் தன்மாற்றங்கள் 3 வகையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை 3 வேதங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எங்கும் நிறைந்திருக்கின்ற பேராதார பெரும் பொருள், அதுவேதான் அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இந்த உண்மையை, பிரம்ம ரகசியத்தை அறிந்தவர்கள் அந்த பரம்பொருளையே பூஜித்து என்றால் அந்த தெய்வ நீதியோடு இணைந்து தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்து சேர்க்கிறார்கள். தர்ம வழியை பின்பற்றுவதனால் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். விடுதலை பெற்ற ஆத்மா பூமியில் தங்காது, அது பிரபஞ்ச கடத்திற்கு சென்றுவிடும். இப்படி 3 வேதங்களை அறிந்தவர் யாகங்களால், யாகம் என்றால் தவம், யோகம் என்பதைத்தான் 18 அத்தியாயங்களிலே தலைப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். ராஜயோகம். அப்ப யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எதன் வழி இணைவது? அந்த வழி யாகம். எனவே தவத்தால் பெறுகின்ற பக்குவம் யோகம். அந்த யோகத்தால் பெறுகின்ற நன்மை பாவங்களை கடந்து வானுலகை அடைந்து மகிழ்கின்றனர். அப்படிப்பட்டவருடைய தேவைகளை இறைவன் பொறுப்பேற்கின்றான். எனவே 3 வேதங்களை அறிந்தவர்கள் யாகங்களால் என்னை பூஜித்து பாவத்திலிருந்து விடுபட்டு வானுலகை ஏகுகின்றனர். அவர்கள் புண்ணிய தேவலோகத்தை அடைந்து ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவபோகங்களை அனுபவிக்கின்றனர். புண்ணிய தேவலோகத்தை அடைந்து, அதாவது புண்ணிய என்றால் நன்மை தரக்கூடிய மேன்மைகள், தர்மத்தோடு சார்ந்த வாழ்க்கை. அந்த புண்ணிய தேவலோகத்தை அடைந்து ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேக போகங்களை அடைகின்றனர். அதாவது ஸ்வர்க்கம் என்றால் சுவர் அகம், விரிந்த நிலை, பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலை என்று பொருள். ஸ்வர்க்கத்தில் திவ்யமான தேவ போகங்களை அனுபவிக்கின்றனர். அப்படி அடையவில்லை என்கின்ற போது அது அறியாமை, ராஜகுஹ்ய மறை என்று பொருள். அந்த அறியாமையின் காரணமாக விளைவது என்ன என்றால், அதை மறந்து அனித்தியமான பொருட்களிலே, பூஜை புனஸ்காரங்களிலே தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். 21வது ஸ்லோகம், அவர்கள் வானுலகை அனுபவித்து புண்ணியம் தேய்ந்த பின்பு மண்ணுலகில் புகுகின்றனர். இங்கனம் 3 வேத நெறிகளை பின்பற்றும் போக பித்தர்கள் பிறப்பு இறப்பு எய்துகின்றனர். அவர்கள் வானுலகை அனுபவித்து புண்ணியம் தேய்ந்த பின்பு, அதாவது வானுலகை அனுபவித்து புண்ணியம் தேய்ந்த பின்பு. இந்த இடத்துல வானம் என்றால் என்ன பொருள்? அதாவது வானம், நிர்வாணம் என்று 2 சொற்கள் உண்டு. அதாவது வான் என்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து தோற்றங்களும் இணைந்த நிலை, அனைத்து தோற்றங்களும் இணைந்த நிலை. அனைத்து தோற்றங்களும் இணைந்த நிலை. அந்த வானுலகு நிர்வாணம் என்றால் பேதம் கடந்த நிலை. அப்போ வானங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி தோற்றங்களாக இணைந்திருக்கின்றன. அவை அனைத்தும் இல்லாத ஒன்று என்றால் ஆதி நிலையாகிய பரம்பொருள். அப்போ அந்த வானம் என்பது வேதங்கள் உள்ள இந்த பிரபஞ்சம் என்றும், நிர்வான்
என்றால் பேதம் கடந்த, பேதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை என்றும் பொருள். இதையே ஆதிசங்கரருடைய நிர்வாண சதகமும் பேசுகிறது. எனவே வான் மண்டலம் என்பது பிரம்மலோகம் என்கின்ற இந்த பிரபஞ்சம். 1008 அண்டங்கள், கோடான கோடி சூரியன்கள், கோள்கள், ஜீவன்கள், மனிதர்கள் என அனைத்தும் அவனது ஆளுமைக்கு உட்பட்டதான இந்த பிரபஞ்சக்களம். இத்தகைய எந்த தோற்றமும் இல்லாத, தோற்றம் கடந்த நிலை நிர்வாணம், பேதம் அற்ற நிலை, பேதம் கடந்த நிலை. அது எப்படி என்றால், தாயின் கருப்பையில் தோன்றிய சிசு பக்குவம் அடைந்து பிரசவிக்கின்ற நிலை நிர்வாணம், அதாவது ஆடையின்றி பிறந்த நிர்வாணம். இப்படி பிறந்த குழந்தை வளர்கின்ற பருவங்களில் பெறுகின்ற அனுபவங்களால் போர்த்தப்பட்ட மனம் பேதங்களை காண்கின்றது. அப்படி அனைத்தையும் பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு, நான் யார் என்ற கேள்வி எழுப்பி தன்னுள் தன்னை தேடி பெற்ற அனுபவத்தால் அடைந்த ஞானத்தால் தான் முதல் பிரபஞ்சம் வரை அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டவையே, என்றைக்கும் மாறாதிருந்து கொண்டு அனைத்தையும் மாற்றுகின்ற பரம்பொருள்தான் சாஸ்வதம் என்று அறிந்து பேதம் கடந்த நிலை நிர்வாணம். எனவே தாயின் கருப்பையில் தோன்றிய சிசு பக்குவமடைந்து பிரசவிக்கின்ற நிலை நிர்வாணம் 3 சொல்லினார். பிறந்த மனிதனின் மனம் பக்குவமடைந்து பேதம் கடந்த இறைநிலையை அடைவது நிர்வாணம் 2 சொல்லினார். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். எனவே பேதங்கள் நிறைந்த பிரபஞ்சத்தை கடந்து பேதமற்ற சுத்த வெளியோடு ஆதி சிவத்தோடு கலந்திருக்கிறோம் என்ற கருத்தை குறிப்பதே புத்த நிர்வாணம், சமண மதத்திலே குறிப்பிடுகின்ற மகா நிர்வாணம். எனவே இப்படி உயர்ந்த ஞானிகளின் உடலை நிர்வாணப்படுத்துதல் அறியாமை என்பதை உணர்ந்து, தத்துவத்தில் எந்த இடத்தில் நிர்வாணம் என்ற சொல் வந்தாலும் அது ஒரே பொருளைத்தான் குறிக்கும், பேதம் கடந்த ஆதியை உணர்ந்த அனுபவித்த நிலை என்பதே. இப்படி நூற்றுக்கணக்கான பேதங்களை கடக்கும் வழி ஆதிசிவத்தின் தரிசனமே என்பதை விளக்குவது ஆதிசங்கரரின் நிர்வாண சதகம். இப்படி உலக வாழ்க்கையில் நாட்டம் இல்லாது பேதம் கடந்த நிலை அடையவில்லை என்றால் மற்றவருடைய வாழ்க்கை நிலை என்ன? இதற்குள் உட்பட்ட வாழ்க்கை, பேதங்கள் பார்க்கின்ற உலக இன்பங்களில் நாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை நிலை. அப்படிப்பட்டவர்கள் மண்ணுலக உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஈர்ப்பு, துய்ப்பு, சலிப்பு என்ற 3 விதிகளுக்கு உட்பட்ட போகிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து சம்சார சாகரத்தில் உழல்கிறார்கள். ஈர்ப்பு, துய்ப்பு, சலிப்பு. ஈர்ப்பு என்றால் பல பொருட்களை விரும்புகின்ற ஆசைகள். துய்ப்பு என்றால் அவற்றை அனுபவித்து பெறுகின்ற இன்பங்கள். சலிப்பு என்றால் அந்த இன்பத்தை திவிட்டுகின்ற போது ஏற்படக்கூடிய சலிப்பு. அப்போது 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற அனைத்து இன்பங்களும் எல்லைக்குட்பட்ட சலித்து போகின்ற இன்பங்களே. ஆனால் எங்கும் நிறைந்த பேராதார பெருவெளியாகிய அந்த சுத்த வெளியின் அனுபவம், அது சலிப்பில்லாத பேரின்பம். அடுத்து 21வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகம். எனக்கு அந்நிர் அல்லராய் என்னையே நினைத்து யாண்டும் உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோக சேமத்தை நான் வழங்குகிறேன். எனக்கு அந்நிர் அல்லராய் என்னையே நினைத்து யாண்டும் உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோக சேமத்தை நான் வழங்குகிறேன். என்ன பொருள் என்றால், இறைவனுக்கு அணுக்க தொண்டனாய் தன்னை உபாசிக்கும் நித்திய யோகி சந்ததமும் தன்னை மறவாத பூர்ண விழிப்புணர்வில் திளைக்கிறான். அப்பரவசத்தால் தனது உடலை பொருட்படுத்துவதும் இல்லை. என்றாலும் எப்படி தாயின் கருவில் இருக்கின்ற சிசு கேட்காமலேயே அதன் உடல் சிசுவை வளர்ப்பது போல நித்திய யோகி தேவைகளை அந்த பிரம்மம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. 23வது ஸ்லோகம். ஸ்ரத்தையோடு கூடிய பக்தர்கள்
மற்ற தேவதைகளை வணங்குங்கள். விதி வழியவர்களாய் என்னையே வணங்குகிறார்கள். ஸ்ரத்தையோடு கூடிய பக்தர்கள் மற்ற தேவதைகளை வணங்குங்கள். விதி வழியவர்களாய் என்னையே வணங்குகிறார்கள். மிக முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரத்தையோடு கூடிய பக்தி. ஸ்ரத்தை உண்டு, பக்தி உண்டு, ஆனால் வணங்குவது மற்ற தேவதைகள். விளைவு என்ன? விதி வழியவர்களாய். எப்படி விதி வழுவ முடியும்? என்ன விதி எப்படி வழுவப்பட்டது என்பது அதனுடைய சூட்சுமம். எத்தனை மதங்கள் எத்தனை வகையில் கடவுள்களை பேதப்படுத்தி பேசினாலும் அசலில் ஆதியில் யதார்த்தத்தில் உள்ளது ஒரே ஒரு பரம்பொருள் தான். இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமாகியது ஒரே ஒரு பரம்பொருள் தான். விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதானே. அதுபோல வழிபடவும் வரம் தரவும் தெய்வமும் ஒன்றே தான். அந்த ஒன்று தெய்வம் என்பதை அறியாத போது அந்த தெய்வத்தை ஒன்றாய் வேறாய் பலவாய் பிரித்து பார்க்கிறார்கள். அதனால் நான் சிவபக்தன் விஷ்ணுவை வணங்க மாட்டேன், நான் விஷ்ணு பக்தன் சிவனை அவமதிப்பேன் என்று கடவுளிலே பேதங்கள் பார்ப்பதும் மதங்களுக்கு இடையிலே பேதங்கள் பார்ப்பதும் இவை எல்லாமே அந்த ஒன்றாகிய பரம்பொருளை அனுபவத்தில் உணரவில்லை என்பதை தவிர வேறு வழியே இல்லை. அதனால் விதி வழியது. அப்போ என்ன விதி என்றால் அந்த ஒன்றாகிய பரம்பொருளை அறிய வேண்டியதே ஒற்றை விதி. அந்த விதியை மதிக்காமல் வேறு வேறு உருவங்களை வழிபடுவது அந்த விதிக்கு முரண்பட்டது என்பது இந்த கருத்து. 24 ஸ்லோகத்தில் நானே சகல பூதங்களுக்கும் போக்தாவாக இருக்கிறேன், ஆனால் சகல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடி அறிகிறது இல்லை. ஆகையால் அவர்கள் வழுவி பிறவியில் விழுகின்றனர். நானே சகல பூதங்களுக்கும் போக்தாவாக இருக்கிறேன், ஆனால் சகல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடி அறிகிறது இல்லை. ஆகையால் அவர்கள் வழுவி பிறவியில் விழுகின்றனர். என்ன பொருள்? ஈசனே அனைத்து இயக்கங்களுக்கும் தேவையான சக்தியை வழங்குகின்றார். சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெற்றது தானே சக்தி என்ற இறை துகள். அந்த வெளி எழுச்சி பெறவில்லை என்றால் இயக்கம் வந்திருக்காது. அப்போ இயக்கத்திற்கு தேவையான சக்தியை வழங்கியது பரம்பொருள் தானே. எனவே ஈசனே அனைத்து இயக்கங்களுக்கும் தேவையான சக்தியை வழங்குகிறான். ஆனால் அதை அறியாதவர்கள், சகல தேவதைகளை வணங்குபவர்கள் என்னை உள்ளபடி அறிவது இல்லை. திருப்பதிக்கு போனால் செல்வம் வளரும். அப்படி வளர்ந்த செல்வம் பறிபோனது எப்படி? மாவட்ட நீதிமன்றத்தில் வென்ற வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தோற்று போனது ஏன்? நீதி மாறுபட்டதா? இல்லையே. அப்போ அவரவர் கர்ம பலன்படி வாழ வைப்பது தான் தெய்வ நீதி. அவரவர் கர்ம பலன்படி வாழ வைப்பது தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதி என்றைக்கும் மாறுபடாத இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர். அதனால் சகல தேவதைகளை வணங்குபவர்கள் அந்த ஆதி பரம்பொருளை உள்ளது உள்ளவாறு உணர முடிவதில்லை. ஆகையால் அவர்கள் வழுவி பிறவியில் விழுகின்றனர். ஏனென்றால் அந்த ஆதி பரம்பொருளையும் தேவ நீதியையும் அறிவில்லை என்றால் என்ன செய்வான்? தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். மற்ற அல்லார் அவம் செய்வார், ஆசை உட்பட்டு. ஒற்றை தீர்ப்பு தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை. யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவத்தை செய்வான். நித்தியிலே சொல்கின்றார், தவம் செய்யவில்லை என்றால் அவன் பாவம் செய்து தீர்வான். காரணம் என்ன என்றால் அவன் ஆசையின் கைப்பாவை. அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த பிறகு விளைவுகள் எப்படி சரியாக வரும்? அதனால் மற்ற தேவதைகளை வழங்குகின்ற போது தெய்வ நீதி புரியவில்லை, தர்மம் தெரியவில்லை, அறம் புரியவில்லை, ஒழுக்கம் இல்லை. அதனால் தான் நினைத்ததே சரி என்று சாதிக்கின்ற போது, செய்கின்ற போது
இயற்கை விதி அதுக்கு ஒத்து போக முடியுமா? அதனால் இவன் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இயற்கை விதி ஒரு நாளும் அதை புறக்கணிப்பது இல்லை. எனவே அந்தந்த செயலுக்கு தக்க விளைவாக தெய்வ நீதி அந்த இயற்கை சட்டப்படி இன்ப துன்பத்தை அளித்து தீரும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் மீண்டும் பாவத்தையே செய்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவர்கள் வழுவி அந்த பிறவி தொடர் என்ற பிறப்பு இறப்பிலை சிக்குகின்றார்கள். 25வது ஸ்லோகம். தேவர்களை தொழுபவர்கள் தேவர்களை அடைகின்றனர், பித்திருக்களை போற்றுகிறவர்கள் பித்திருக்களை பெறுகின்றனர், பூதங்களை வணங்குபவர்கள் பூதங்களை போய் சேர்கின்றனர், என்னை பூஜிக்கின்றவர்கள் என்னையே எய்துவார்கள். தேவர்களை தொழுபவர்கள் தேவர்களை அடைகின்றனர், பித்திருக்களை போற்றுகிறவர்கள் பித்திருக்களை பெறுகின்றனர், பூதங்களை வணங்குபவர் பூதங்களை போய் சேர்கின்றனர், என்னை பூஜிக்கின்றவர் என்னையே எய்துகிறார். எதை நினைக்கின்றோமோ அதையே அடைகின்றோம். யத் பாவம் தத் பவதி. தேவர்கள் என்றால் இந்திரியங்கள், மெய்வாய் கண்முக்கு செவி என்ற இந்திரிய சுகங்கள். அதிலே ஆழ்ந்து போகின்றவனுக்கு அதிலே புது புது அனுபவங்கள் கிடைக்கின்றன. எண்ணியாங் எய்துவர். அதே போல பூதங்களை வேண்டினாலும் தேவர்களை வேண்டினாலும் பலன் கிடைக்கும். ஆனால் அந்த பலன்களிலே ஆத்ம திருப்தி இருக்காது, வாழ்ந்தோம் என்ற நிறைவு இருக்காது. எனவே தெய்வத்தை உணர முயல்வதுதான் உண்மையான பிரார்த்தனை, உண்மையான இறை வழிபாடு. அந்த இறை வழிபடுதல் என்ற வார்த்தைக்குரிய பொருளை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். இறைவன் பயணிக்கின்ற பாதை தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற போது இறைவனை அடையலாம். அதனால் அந்த உண்மையான கருத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எது முக்கியமானதோ அதை விட்டு மற்றவர்களிலே மனதை செலுத்துவார்கள். 26வது ஸ்லோகம். யார் எனக்கு மலர் இலை கனி நீர் எல்லாம் பக்தியோடு படைக்கிறார்களோ அத்தூய மனத்தினனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யார் எனக்கு மலர் இலை கனி நீர் எல்லாம் பக்தியோடு படைக்கிறார்களோ அத்தூய மனத்தினனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இறைவனை வணங்குகின்ற போது மலர், தேங்காய், பழம் இப்படி பல பொருட்களை நாம் அர்ப்பணிக்கின்றோம். இன்னும் சில பொருள் யஜ்ஞம், பொருளை கொண்டு அர்ப்பணிப்பதை விட மனதால் மானசீகமாக வழிபடுகிறார்கள். இந்த மானசீக பக்தி பொருளை கொண்டு படைப்பதை விட உயர்ந்தது. மனதை கொண்டே செய்கின்ற யஜ்ஞம் அது. ஆனால் என்ன கேட்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அதனால் எதை கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க வேண்டும். உதாரணமாக பெரிய செல்வந்தர், அவரிடத்திலே போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செய்யுங்களேன் என்று கேட்டால் உதவி கிடைக்கலாம், 1000 ரூபாய் கொடுப்பார். நம்முடைய சிரமத்தை சொல்லி ஏதாவது உதவி செய்வங்கள் என்று கேட்டிருந்தால் அவருடைய தகுதிக்கு ஒரு 10,000 ரூபாயை கூட கொடுத்துருக்கலாம். அப்போது 1000 கேட்டதனால் கிடைத்தது என்றாலும் உதவி செய்யுங்கள் என்று மட்டுமே கேட்டிருந்தால் 10,000 கிடைத்திருக்குமே. இதுபோல தமது தேவைகளை தாமே நிச்சயம் செய்து இறைவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுவிட்டாலும் கூட நட்டப்பட்டவர்கள் தானே. அதனால் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளிடத்திலே கேட்கின்ற போது, யாசிக்கின்ற போது நம்முடைய தேவையை மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர எவ்வளவு எப்படி என்ற வழிவகைகளெல்லாம் இறைவனுக்கே நாம் புத்திமதி சொல்லக்கூடாது. அதான் பிரார்த்தனுடைய சரணாகதி தத்துவம். எனவே எதை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். விருந்து வைத்தாய்
அனுபவித்தேன், பட்டினி போட்டாய் ஏற்றுக்கொண்டேன் என்று எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாவனை வந்துவிட்டால் அதுதான் உண்மையான சரணாகதி. அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஒரு முழுமையான வேண்டுதல் வைக்கிறார். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். ஒரு மனிதனின் வாழ்க்கை தேவைகளுக்கு இதைவிட ஒரு முழுமையான வரம் எது? அந்த வரத்தை நாம் தெய்வத்திடம் கேட்க வேண்டும். 27வது ஸ்லோகத்தில், நீ எதை செய்தாலும், யாது புசித்தாலும், எது ஹோமம் பண்ணினாலும், எதை ஐயமிட்டாலும், தவத்தை புரிந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. நீ எதை செய்தாலும், யாது புசித்தாலும், எது ஹோமம் பண்ணினாலும், எதை ஐயமிட்டாலும், தவத்தை புரிந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணுவாயாக. அதாவது என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்று சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம் என்று செய்தல் கர்மயோகம். அடுத்த பிறப்பிலே பல மடங்கு திரும்ப கிடைக்கும் என்று பிச்சிடுவதை விட ஒரு ஜீவனின் பசியை நீக்க என் மூலம் தெய்வம் உதவுகிறது என்று நினைப்பது உத்தமமான தர்மம். அந்த தர்மத்தை செய்கின்ற போது அது புண்ணிய பலனாக போய் சேரும். மாறாக ஒன்றை எதிர்பார்த்து செய்தால் அது கடன் தருவது போல தான், அதை புண்ணியம் என்று சொல்ல முடியாது. அதனால் நீ தவம் செய்தாலும் அதையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு என்கிறார். எதை செய்தாலும், யாது புசித்தாலும், எது ஹோமம் பண்ணினாலும், எதை ஐயமிட்டாலும், தவத்தை புரிந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. ஏனென்றால் சில பேர் தவம் செய்தால் அஷ்டம சித்தி அடைய முடியுமா, நீரில் நடக்க முடியுமா என்றெல்லாம் ஆசைப்படுவது உண்டு. அப்போ ஆசை வயப்பட்ட தவம் காமிய தபஸ் ஆகிறது. காமியம் பயனாகாது. ஆன்மீகத்திலே கூட காமியம் பயனாகாது. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள். ஏன்? ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. எனவே இறைவனுடைய பெருமை எண்ணி தவம் செய்வது, இறைவனுக்காக வழிபடுவது, இறைவனுக்காக அர்ப்பணிப்பு செய்வது என்பதுதான் புனிதமான பிரார்த்தனை. எனவே தெய்வத்தை அறிவது வாழ்வின் நோக்கம் என்ற உணர்வோடு தவம் செய்வதுதான் யதார்த்தமான சரணாகதியான மேன்மை தரக்கூடிய அற்புதமான தவ முயற்சி. 28வது ஸ்லோகத்தில், நன்மை தீமைகளை பயக்கின்ற வினை தலைகளை நின்று விடுபடுவாய். சந்நியாசி யோகத்தில் உள்ளதை உறுதியாக வைத்து வினை நின்று விடுபட்டு என்னை அடைவாய். நன்மை தீமைகளை பயக்கின்ற வினை தலைகளில் நின்று விடுபடுவாய். சந்நியாசி யோகத்தில் உள்ளதை உறுதியாக வைத்து வினை நின்று விடுபட்டு என்னை அடைவாய். அதாவது நான் செய்கிறேன் என்ற நினைப்பு பந்தப்படுத்துகிறது. அதன் விளைவாக நன்மை அல்லது தீமை விளைகிறது. எனவே பந்தத்தில் இருந்து விடுபடும் வழியாக பற்றற்ற தன்மையான சந்நியாசி யோகம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த கர்ம சந்நியாசி யோகத்தில் நிலைத்துவிட்டால் ஆத்மா தூய்மை பெறுகிறது, தெய்வ தரிசனம் எளிதாகிறது, முக்தியும் அடையலாம். அதனால் நன்மை தீமைகளை பயக்கின்ற வினை தலைகளில் நின்று விடுபடுவாய். செயல் செய்தால் விளைவு வரும். அது நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம். அப்போ வினையே செய்யாமல் இருக்க முடியுமா என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். கர்ம சந்நியாசம் உடன்பாடு இல்லை. அப்போ எது போதிக்கப்படுகிறது என்றால் கர்ம யோகமே போதிக்கப்படுகிறது. கர்மயோகத்தின் சிறப்பு என்ன என்றால், இறைவன் என்னை செய்ய வைக்கின்றான், நான் செய்கிறேன்.
நான் இல்லை என்றாலும் வேறொருவர் மூலமாக இதை இறைவன் செய்ய வைப்பான். அதனால் இந்த செயலுக்கு விளைவையும் அவனே நிச்சயிப்பான் என்று சர்வமும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகின்ற போது அவன் வினை தலைகளிலிருந்து விடுபடுகின்றான். இன்னும் சொல்ல போனால், ஆசைப்பட்டு நான் செய்கின்ற செயலுக்கு இன்ன விலை வர வேண்டும் என்று செய்கின்ற போது அது மனம் சார்ந்ததாகிறது. மனம் உடல் சார்ந்தது, உடல் ஆத்மாவை சார்ந்தது. ஆத்மா ஈர்ப்பு விலக்கல் நீதிகளை சார்ந்தது. அப்போது விரும்பி ஒன்று செய்கின்ற போது இந்த ஆத்மா அதை ஈர்த்து தன்மையப்படுத்தி விடுகிறது. அதற்கு விளைவாக காலத்தால் ஒரு நன்மையோ அல்லது தீமையோ விளைகிறது. மாறாக இறைவனே என்னை செய்ய வைத்தான் என்று கர்ம யோகியாக செயல்படுகின்ற போது இந்த உடலை கடந்து போகின்றோம். நரஞ்சென்ற சிற்றல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதல் அறம் நல்லியக்கம் அறிந்தேன். அந்த இயக்கத்தில் இது ஒன்று நடக்கிறது. அதனால் அந்த பரமாத்ம நினைவில் செயல்படுகின்ற போது அது பந்தப்படுத்துவது இல்லை. அதனால் அது நன்மை தீமை என்ற விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறது. அதுதான் சந்நியாச யோகம் நமக்கு வலியுறுத்தப்பட்டது ஏற்கனவே. அப்போ சந்நியாச யோகத்தில் மனதை உறுதியாக வைத்து வினை நின்று விடுபட்டு என்னை அடைவாய். 29 ஸ்லோகம். நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாக இருக்கிறேன். எனக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் என்னை பக்தியோடு பூஜிக்கின்றவர்கள் என் பால் உளர், நானும் அவர்கள் பால் உளேன். நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாக இருக்கிறேன். எனக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் என்னை பக்தியோடு பூஜிக்கின்றவர்கள் என் பால் உளர், நானும் அவர்கள் பால் உளேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், எல்லா மனிதரிடத்தும் ஈஸ்வரன் இருக்கின்றான். ஆனால் ஈஸ்வரனிடத்தில் எல்லோரும் இல்லை. ஏனென்றால் இறைவன் இல்லாத துகளோ இயக்கமோ ஜீவனோ மனிதனோ இல்லை. அது எங்கும் நீக்கமர் நிறைந்த பரம்பொருள். எனவே இறைவன் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றான். ஆனால் எல்லோரும் இறைவனிடத்திலே இல்லை. பின் எங்கே போக முடியும்? இறைவன் படைப்பிலே வந்த லௌகிக வசதிகளிலே, அனுபவ பொருட்களிலே, உறவு நட்பு செல்வாக்கு அதிகாரம் என்ற புலன் இன்பங்களிலே தன்னை இழந்து விடுகின்றார்கள். அதனால் இறைவன் எல்லா இடத்திலேயும் சமமாக இருக்கின்றான். அவனுக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் என்னை பக்தியோடு பூஜிக்கின்றவர்கள் என் பால் உளர், நானும் அவர்கள் பால் உளேன். இப்போ பக்தியோடு பூஜிக்கின்றவர்கள், பக்தி என்பது நம்பிக்கை. அப்போ தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற போதுதான் பக்திக்கு சிறப்பு பெறுகிறது. அப்படிப்பட்ட பக்தியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவனிடத்திலே இறைவனும் நிறைந்திருக்கின்றான், இவனும் இறைவனை சார்ந்திருக்கின்றான். அதனால் இறைவனே தானாக இருப்பதை உணர்ந்தவிடம் தெய்வீகம் தவழ்கிறது. எங்கும் நிறைந்திருக்கின்ற இறையாற்றலை உணர்ந்து செயல்படுவது தானே சந்நியாசம், கர்மயோகம். அதனால் கர்மத்தின் பலன் இவனை பற்றுவதில்லை. வெற்றிகரமான வாழ்வுக்கு இறை உணர்வு துணை செய்கிறது. 30 ஸ்லோகம். கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பூஜிப்பானானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏனெனில் அவன் நன்கு தீர்மானித்தவன் ஆகிறான். கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பூஜிப்பானானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏனெனில் அவன் நன்கு தீர்மானித்தவன் ஆகிறான். ஒரு அயோக்கியன் கூட ஈஸ்வரார்ப்பணமாக காரியத்தை செய்தால் அவனையும் நான் காப்பாற்றி விடுவேன் என்கிற பகவான். அதாவது மனிதர் எத்தனை ஜென்மங்களில் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு பிறவியில் ஆத்ம ஞானத்தை பெற்றே தீர வேண்டும்.
இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், மேல் ஜாதி, தீண்டத்தகாதவன் என்று இறைவன் பேதம் பார்ப்பது இல்லை. இறைவனின் சன்னதியில் வர்ண பேதங்களும் இல்லை. அப்போ கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பூஜிப்பானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். அதாவது இது எல்லோருக்கும் பொதுவான ஸ்லோகமாக கொள்ளக்கூடாதுங்க. எல்லா அயோக்கியர்களும் ஞானியாக முடியாது. ஞானியாக கூடிய கர்ம பலன் உள்ளவன் துவக்கத்தில் தீயவனாக இருந்தாலும் கூட காலத்தால் ஒரு சடுதி மாற்றம் நிகழ்கின்ற போது, டேர்னிங் பாயிண்ட், அவன் மாற்றம் பெறுகின்றான். காட்டில் வழிபறி கொள்ளையனாக இருந்தவன் தானே வால்மீகி. அவன் ராமகாவியத்தை படைக்கவில்லையா? அப்போ ராமகாவியத்தை இவன்தான் படைக்க வேண்டுமென்ற கர்ம வினை பதிவு. இயற்கை அவரை தேர்ந்தெடுத்தது. இவர் மூலமாக இந்த இதிகாசம் உலகத்துக்கு படைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு காரணம் என்ன என்றால் தூய்மையான ஆத்மா. அப்போ பிறப்பால் ஒரு வழியில் வாழ்ந்திருந்தாலும் கூட அவனை தடுத்து ஆட்கொள்ளுகின்ற கருணை அதிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையே தரமாற்றி விடுகிறது. அப்படிப்பட்டவர்களைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றோமே தவிர எல்லா அயோக்கியர்களும் ஞானம் பெற்றுவிடுவார்கள் ஒரு கட்டத்தில் என்று கருத்து புரிந்து கொள்ளக்கூடாது. கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பூஜிப்பானால் அவன் சாதி என்றே கருதப்பட வேண்டும். ஏனெனில் அவன் நன்கு தீர்மானித்தவன் ஆகிறான். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, சாஸ்வதமில்லை, அது ஆத்ம நிறைவுக்கு பயனாவதில்லை என்று புரிந்து கொள்கின்ற போது எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை ஸ்திரமாக பற்றி விடுகின்றான். அதனால் அவன் நிச்சயமாக இதை அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் பெற்றவனாகிறான். அவன்தான் நன்கு தீர்மானித்தவன். 31வது ஸ்லோகம். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். அப்படி தீர்மானித்தவன் விரைவில் அறவாளன் ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகின்றான். பற்றற்ற நிலைகளிலே செயல் செய்வதால் என் பக்தன் நாசமடைவதில்லை. விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகிறான். பற்றற்ற நிலைகளிலே செயல் செய்வதால் என் பக்தன் நாசமடைவதில்லை. அறவாளன் என்றால் அறநெறி படி, தர்மத்தின் படி பிறழாது வாழ்பவன் அறவாளன். நித்திய சாந்தியையும் அடைகின்றான். நித்திய சாந்தி, அமைதி, நிரந்தர அமைதி. அதனால் பற்றற்ற நிலைகளிலே செயல் செய்வதால் என் பக்தன் நாசமடைவது இல்லை. நம்பினோர் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு. இறைவனை உணர்ந்து மதித்து அறவழியில் பற்றற்று வாழ்பவனின் மனதுக்கு சாந்தியும் அமைதியும் ஆத்ம நிறைவும் கிடைக்கிறது. அந்த பக்தன் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை. 32வது ஸ்லோகம். கீழான பிறவைகளாகிய பெண்பாளர், வைசியர், சூத்திரர் ஆகிய அவர்களும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாய் பரகதி அடைகின்றனர். கீழான பிறவைகளாகிய பெண்பாளர், வைசியர், சூத்திரர் ஆகிய அவர்களும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாய் பரகதி அடைகின்றனர். இந்த ஸ்லோகத்தில் கீழான பிறவைகளாகிய பெண்பாளர், பெண்கள் கீழ்பிறவியா? எல்லா பொருட்களையுமே நான் இருக்கின்றேன், என்னில் எல்லா பொருட்களும் இருக்கின்றன, என்னை உணர்ந்தவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்போ எல்லா பொருட்களிலும் சமமாக இருக்கிறேன் என்று இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். அப்போ எல்லா ஜீவன்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா இயக்கங்களிலும் இறைவனே சமநீதியாக இருக்கின்ற போது பெண் எப்படி கீழ்பிறவையாக முடியும்?
எனவே இந்த இடத்தில் பெண் பாலர் என்றால் பெண்கள் என்று பொருள் அல்ல, பேதைமை, அறியாமை என்று பொருள். எனவே கீழ்பிறவி என்ற அறியாமை ஒரு நாளும் பக்திக்கு ஞான வழிக்கு இடைஞ்சல் அல்ல, தடை அல்ல. நடுக்கடலிலே தண்ணீர் அமைதி பெறுவதைப் போல புண்ணிய நதி சாக்கடை என்று வேதம் கடந்தது போல கடவுளை கருதும் மனிதர் அனைவரும் தெய்வீக பண்பை அடைகின்றனர். அப்போ என்ன தேவை என்றால் அந்த தெய்வத்தை நம்பி வழிபடுவதுதானே தவிர பிறப்பில் பேதம் இல்லை, அறிவின் பக்குவத்திலே தான் பேதம். அப்போ அறியாமையில் இருக்கின்ற அறிவை மேன்மைப்படுத்துவதே வாழ்க்கையின் நோக்கம். எனவே கீழ் பிறவிகளாகிய பெண்பாலர், வைசியர், சூத்திரர். இப்போ வைசியர் என்ன? இன்பம் துன்பம் என்ற கணக்கிலேயே வாழ்பவன். வரவு செலவு, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், இப்படி இருமையிலேயே சிக்கி தவிக்கின்ற வாழ்க்கை வைசியம். சூத்திரன் என்றால் எந்த சிந்தனையும் இல்லாமல் வெந்ததை தின்று விதி வந்தால் போவது என்று வாழ்கின்ற ஒரு அவலமான வாழ்க்கை. அப்படி அறிவின் நிலைகளிலே மனிதன் பிறப்பிலிருந்து வாழ்க்கை முடிவதற்குள் அறிவிலை மேன்மை பெற்று ஞானத்தை அடைய வேண்டும். அதான் மனித பிறப்பாக வந்ததன் நோக்கமே ஞானத்தை நோக்கிய பயணம்தான். அதை மறந்துவிட்டு வெறும் தொழிலிலேயே இறந்து போவதோ அல்லது இன்ப துன்பம் என்ற உணர்வுகளிலேயே இறந்து போவதோ இது பொருத்தமில்லாத வாழ்க்கை. இதிலிருந்து உயர்ந்து கொண்டு வந்த பழக்கத்திற்கும் குருவிடம் பெற்ற விளக்கத்திற்கும் இடையே போராடுகின்ற சத்திரனாக வாழ வேண்டும். அந்த சத்திரியத்தில் வெற்றி பெற்று தீயவற்றை ஸ்திரமாக விலக்கிவிட்டு தர்மத்தை ஸ்திரமாக பின்பற்றி ஞானத்தை பெற்று பிராமணனாக உயர்வு பெற வேண்டும். அந்த அறிவின் பக்குவத்தை பெறுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அது இல்லை என்றால் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். 33வது ஸ்லோகம். புண்ணியவான்களும் பக்தர்களுமாகிய பிராமணர்களையும் அவ்வாறே ராஜ ரிஷிகளையும் பற்றி பின்பு பேசுவானேன். நிலையாததும் சுகமற்றதுமாகிய இவ்வுலகை உணரப்பெற்ற நீ என்னை பூஜிப்பாயாக. புண்ணியவான்களும் பக்தர்களும் ஆகிய பிராமணர்களை பற்றி பின்பு பேசுவானேன். புண்ணியவான், புண்ணியம் எப்போ கிடைக்கும்? தர்மத்தை பின்பற்றினால் புண்ணியம் கிடைக்கும். பக்தி இறைவனை விடாது பற்றி கொள்கின்ற நம்பிக்கையும் இறைவனை உணர்வதில் பெற்ற அன்பின் மலர்ச்சியும். இது பக்தனுடைய இலக்கணம். எனவே புண்ணியவான்களும் பக்தருமாகிய பிராமணன். பிராமணன் ஏன் உயர்ந்தவன் என்றால் வள்ளுவர் சொல்லுவார், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். அவன் ஏன் உயர்ந்தவன் என்றால் அவன் தனக்காக வாழ்வது இல்லை, தனக்காக வாழ்பவன் பிராமணன் ஆவது இல்லை. எனவே அவன் தனக்காக வாழாமல் உலகத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். அதனால் அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்படிப்பட்ட தொண்டரை பற்றி சொல்ல வேண்டுமா? நிலையாததும் சுகமற்றதுமாகிய இவ்வுலகை உணரப்பெற்ற நீ என்னை பூஜிப்பாயாக. நிலையாததும் சுகமற்றதும் ஆகிய இவ்வுலகு எது நிரந்தரம்? ஒரு பொருளை வாங்குகின்றோம், லைஃப் லாங் வருமா என்று கேட்கிறோம். லைஃபே ஹவு லாங்னு தெரியாது, வாங்குகின்ற பொருள் என்ன லைஃப் லாங்? நாம் இப்போ வேணால் போகலாம்.
இத்தனை தேதி இந்த நேரத்தில் தான் நீ சாவா என்று யாருக்காவது இறைவன் வாரண்டி கொடுத்துருக்கிறாரா? எப்போ வேணாலும் வரலாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையே தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் வாங்குகின்ற பொருள் நூற்றாண்டுக்கு உழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்போ எது நிரந்தரமோ அதை அலட்சியப்படுத்துகின்றோம். எது தற்காலிகமானதோ அதுவே வாழ்க்கை என்று நினைக்கிறோம். இப்படி ஒரு முரண்பட்ட வாழ்க்கை, அதுதான் நிலையாததும் சுகமற்றதுமாகிய இவ்வுலகு. இந்த உண்மையை அறிந்துவிட்டால் எதை சார முடியும்? மீண்டும் ஒரு பிறப்பு வேண்டாம் என்றுதான் தோன்றும். இந்த உலகை விட்டு உயிர் போகின்ற போது மீண்டும் அந்த மண்ணுலக வாசனையிலே இருக்கக்கூடாது. நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு இந்த பூமிக்கு நன்றி சொல்லி பூமியின் காந்த களத்தை விட்டு வெளியே போய்விட வேண்டும். எர்த்பவுண்ட் சோல் என்று சொல்லக்கூடிய வகையிலே பூமியின் காந்த களத்தில் இருந்தால் அது வாழ்கின்ற மனிதனுக்கு துன்பத்தை தரும். அடுத்து 34வது ஸ்லோகம். மனதை என்னிடம் வைத்து என்பால் பக்தி பண்ணி எனக்கு யாகம் செய்து என்னையே வணங்கு. என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னையே அடைவாய். ஸ்லோகம் 34. மனதை என்னிடம் வைத்து என்பால் பக்தி பண்ணி எனக்கு யாகம் செய்து என்னையே வணங்கு. என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னையே அடைவாய். ஜீவாத்மா தன் மூலம் பரமாத்மா, அதனோடு ஒன்றி கலந்து லயமாகி பேரின்பத்தில் திளைக்க என்ன செய்யணும்? வேகம் குறைந்தால் விவேகம் அதிகமாகும். இப்போ மன வேகத்தை குறைத்து விவேகத்தில் லயிக்கின்ற போது ஆத்மா தன்னில் தன் மூலத்தில் பரமாத்மாவில் லயமாகி விடுகிறது. எனவே மனதை என்னிடம் வைத்து என்பால் பக்தி பண்ணி எனக்கு யாகம் செய்து என்னையே வணங்கு. இப்போ மனதை எங்கே வைக்கின்றோம்? பொருட்களிலே, உறவுகளிலே, அனுபவ இன்பங்களிலே வைத்திருக்கின்றோம். அந்த வெளியே அலைகின்ற மனதை இருத்து பின்னோக்கி திருப்பி தன்னை நோக்கி திருப்பி தன் உள்ளே செலுத்துவது, அது மனதை என்னிடம் வைத்தல். என்பால் பக்தி பண்ணி இறைவனையே பூர்ண சரணாகதியாக நம்பிக்கை கொள்வது, எனக்கு யாகம் செய்து செய்கின்ற தவம் இறைவனுக்காக, இறைவனை அடைவதற்காக, உணர்வதற்காக, சரணாகதியாக வாழ்வதற்காக செய்கிறேன். வேறொன்றும் இந்த தவத்தின் மூலம் நான் எதிர்பார்க்கவில்லை என்ற அர்ப்பணிப்போடு தவம் செய்தல் யாகம். அப்போ எனக்கு யாகம் செய்து யாரை வணங்குகின்றோம்? வணக்கம், வணங்குகின்ற செயல், வணங்குபவன் யாரை நோக்கி வணங்குகின்றானோ அந்த வணக்கத்திற்குரியவன், வணங்கிய பலன், எல்லாவற்றுக்கும் ஒரே பரம்பொருள் தான் மூலம். எனவே என்னையே வணங்கு. நீயே தான் நானும். என்னை நீ வணங்குகிறாய், உன்னை நீ வணங்கிக் கொள்கிறாய். என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னை அடைவாய். ஒரே இலக்கு என்ன? வாழ்வின் இலக்கு என்ன? இறைவனை சார்ந்து வாழ்வதே, சார்ந்து இணைந்திருப்பதே வாழ்வின் இலக்கு. இந்த ஸ்லோகத்திற்கு ராமாயணத்தில் அருமையான கருத்து ஒன்று. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சீதை என்பது பரம்பொருளை நாடுகின்ற, பரம்பொருளை விட்டு விலக விரும்பாத ஜீவாத்மா. அதனால் அது அரண்மனை வாசத்தில் இருப்பதை விட வனவாசத்தில் இருந்தாலும் கூட எங்கே இறைவனோ அங்கே அவனோடு என்று வாழ்வதுதான் ஜீவாத்மாவுக்கென்று இணைந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை.
அதனால் ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. சரி, வனவாசம் விதிக்கப்பட்டது ராமனுக்கு. மனைவுடன் போகிறாள், ஓகே. இலக்குவன் ஏன் போகிறான்? அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டது? அது மனையை விட்டு விட்டு தனியாக போகிறான். அப்போ என்ன கருத்து என்றால், இலக்குவன் வாழ்வின் இலக்கு என்ன? அணவும் தெய்வத்தை விட்டு விலகாது இருப்பதே வாழ்க்கையின் இலக்கு. அதனால் ராமன் என்ற பரம்பொருளை விட்டு விலக மாட்டேன் என்று அவனோடு இணைந்திருப்பதனால் அவனும் ராமனோடு கிளம்பினான். எனவே இலக்குவன் குருஸ்தானம், சீதை ஆத்மாஸ்தானம், பரம்பொருள் ராமன் பரம்பொருள் ஸ்தானம். அதனால் குரு வழிகாட்ட சீதை பின்தொடர ராமன் பாதுகாவலாக பின்னே போனான். அந்த அமைப்பை பாருங்களேன். இலக்குவன் முன்னே போவான், சீதை பின்னே போவாள், ராமன் அவளுக்கு பின்னால் போவான். அப்போ என்ன கருத்து? குருஸ்தானம் நமக்கு வழிகாட்டுகிறது, எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. அந்த வழியில் பயணிக்க வேண்டிய கடமை ஜீவாத்மா என்ற சீதைக்கு உண்டு. அப்படி பயணிக்கின்ற பக்தனுக்கு பாதுகாப்பு தந்து அவனுடைய இலக்கை நிறைவு செய்து வைப்பது பரம்பொருளின் கருணை. அவன் பின்னிருந்து வழிநடத்துகின்றான். இப்படி ஒரு காவியத்தின் ஒரு காட்சியிலேயே குருஸ்தானத்தின் அவசியம், ஆத்மாவின் பிறவிய நோக்கம், பரம்பொருளின் கருணை என அனைத்தும் இணைத்து என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னை அடைவாயாக என்று ராமாயணத்தின் ஒரு காட்சி இங்கு ஒரு ஸ்லோகத்தில் இணைத்திருக்கின்றார்கள். சரி, இப்போ காசி யாத்திரை போகிறோம் என்றால் பயணம் எங்கிருந்து தொடங்குகின்றோம்? எங்கே நம் வீட்டில் இருக்கிறோம் அங்கிருந்து தானே பயணம் தொடங்குகிறது. அதே போல பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் பயணத்தை எங்கிருந்து தொடங்க முடியும்? நான் என்ற ஜீவாத்மா தானே. அப்போது ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அடைய வேண்டுமென்றால் தன்னில் இருந்து தான் பயணத்தை துவங்க வேண்டும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்றார்கள். அதாவது ஆத்மாவுக்கு உட்பொருளான தெய்வத்தை தன்னுள் உணர வேண்டும். தேகாலயத்தில் தெய்வத்தை காண இயலாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. சித்தத்திலுள்ள காந்த தத்துவத்தை உணர்ந்து காந்தத்துக்கு உட்பொருளான உயிரை துரியத்தில் அறிந்து உயிருக்கு உட்பொருளான இறைவனிலே மனதை வைத்து லயமாவது துரியாதீத நிலை. அதாவது மனதின் மறுமுனையே தெய்வம். ஆகவே மனம் தன்னில் ஒடுங்க வேண்டும். இறைவனை அடைவதே வாழ்வின் இலக்கு, வாழ்வின் நிறைவு என்பதை குறியாக கொண்டு மன உறுதியோடு வைராக்கியத்தோடு அடைய வேண்டும். எனவே ராஜ வித்தியை கற்றுக்கொள்ளவும் வேண்டும், ராஜகுஹ்யா என்ற அறியாமையை விளக்கவும் வேண்டும். இப்படி மாயையில் இருந்து மனம் விடுபட்டு மறைபொருளாகிய சுத்தவெளி அறிவது, சுத்தவெளியோடு கலப்பது ராஜயோகம் என்று இந்த 9வது அத்தியாயம் நமக்கு விளக்கி சொல்கிறது. இப்படி இந்த ராஜ வித்யா, ராஜகுஹ்ய யோகம் என்கின்ற, பொதுவாக ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 9ஆம் அத்தியாயத்தில் 34 ஸ்லோகங்களிலே மனதை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அதை அடையக்கூடிய வழிவகைகளை பற்றியும் பகவான் வியாச மகரிஷி இதை விளக்கியிருக்கின்றார்கள். இந்த கருத்தை இன்றைய விஞ்ஞானத்தோடு இணைத்து புரிந்து கொள்வதற்கு துணை செய்யக்கூடிய வகையிலே மகரிஷியுடைய வேதத்திலே கருத்து நமக்கு துணையாக வருகிறது. இந்த கருத்துக்களை மேலும் சிந்தனை செய்து நம்பயப்படுத்தி கொண்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இதை எந்த அளவுக்கு பயன் கொள்ள வேண்டுமோ என்று சிந்தனை செய்து பயன் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா.
20வது